சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்தப்பட்ட பிறகு 27 கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தை பெற்றவர்கள் மயக்கமான விவகாரத்தில் குறிப்பிட்ட பேட்ச் ஆண்டியாப்பட்டி மருந்து பாதிப்பை ஏற்படுத்தியதாக சுகாதாரத்துறை விளக்கமளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்தியவுடன் 27 கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தை பெற்றவர்கள் மயக்கமடைந்த விவகாரத்தில் தற்போது அவர்கள் நல்ல முறையில் இருப்பதாக சுகாதாரத்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேட்ச் அந்த மருந்துகள் தமிழகத்தில் எந்தெந்த அரசு மருத்துவமனைகள் சென்றுள்ளது, அவற்றின் விநியோகத்திற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்தியவுடன் 27 கர்ப்பிணி பெண்கள் மயக்கமடைந்த விவகாரத்தில் அந்த குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஊசி செலுத்திக் கொண்ட கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நல்ல முறையில் இருப்பதாக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேட்ச் அந்த மருந்துகள் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் எங்கு சென்றுள்ளது, அவற்றின் விநியோகத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மருந்தின் மாதிரிகள், அதாவது நேற்று சீர்காழி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கு செலுத்தக்கூடிய அந்த மருந்தின் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மருந்தின் தரம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து விரிவான அறிக்கையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 27 கர்ப்பிணிகள் நல்ல முறையில் இருப்பதாகவும் அவர்கள் வயிற்றில் வரக்கூடிய அந்த சிசுவும் நல்ல முறையில் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குழந்தை பெற்றவர்களும், அதாவது குழந்தைகளுக்கு மாதம் தடுப்பூசி செலுத்தப்படும் அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்கள், நகரப்புற மருத்துவமனைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு 1 வயது முதல் 15 வயது உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படும். அதன் அடிப்படையில் தான் நேற்று இந்த சீர்காழி அரசு மருத்துவமனையில் 27 கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தை பெற்றவர்களும் ஊசி செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஊசி செலுத்திக் கொண்ட கர்ப்பிணிகள் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நல்ல முறையில் இருப்பதாக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குழந்தை பெற்றவர்களும் அந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேட்ச் சேர்ந்த மருந்துகள் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் எங்கே சென்றுள்ளது, அவற்றை விநியோகத்திற்கு தற்போது தடை செய்யப்பட்டு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படவும் தமிழக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனரும் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த மருந்தின் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பப்படும் எனவும், அந்த மருந்தின் மாதிரிகள் எவ்வாறு இந்த விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது, மருந்தின் மாதிரிகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று தமிழக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனர் தெரிவித்திருக்கிறது. சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திய உடன் 27 கர்ப்பிணிகள் பெண்கள் அந்த மயக்கமடைந்த விவகாரத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கர்ப்பிணிகள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.